யூகேல உள்ள தேவாலயங்களை இனி வேற்று மத வழிபாட்டு ஸ்தலங்களா மாற்ற முடியாதா? இந்த புது அரசியல் முடிவு நாட்டின் மத மற்றும் கலாச்சார அம்சங்களை மாற்ற போகுதா? இதுல ஒரு முஸ்லிம் அரசியல்வாதி கூட யூகேன்ற கிறிஸ்தவ பாரம்பரியம் பாதுகாக்கப்படணும் என்று சொல்லி இருக்கிறார். இது ஒரு சாதாரண அரசியல் வாக்குறுதியா இருக்குமா, இல்லாட்டி இந்த யூகேன்ற மதம் சார்ந்த எதிர்காலத்தை மாற்ற போகிற ஒரு பெரிய முடிவா இருக்குமா? வாங்க இதை பற்றின முழு விவரங்களை பார்ப்போம். யூகேன நைஜில் ஃபராஜ் தலைமையிலான ரிஃபார்ம் கட்சி ஒரு முக்கியமான புதிய திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. யூகே முழுவதும் இருக்கிற தேவாலயங்களுக்கு ப்ரொடெக்டட் ஸ்டேட்டஸ் வழங்கப்படும் என்று சொல்லி அந்த கட்சியின் ஹோம் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ்மேன் சியா யூசப் தெரிவிச்சிருக்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம் என்றால், ஒரு தேவாலயத்தின் வரலாற்று மற்றும் பாரம்பரிய தன்மையை மாற்றுறதுக்கான எந்த ஒரு செயற்பாடும் தடை செய்யப்படும். இது மட்டும் இல்லாம தேவாலயங்கள்ல மத வழிபாடுகள் தான் இடம்பெற்றது. அப்ப இன்னொரு மதத்துக்குரிய வழிபாடு நடக்க அனுமதி இருக்குமாண்டா இல்ல. தேவாலயங்கள் வேற்று மத வழிபாடுகள் இடம்பெற ஒரு ஸ்தலமா இருக்கிறதையும் தடுக்கிறதுக்கு புதிய சட்டங்கள் உருவாக்கப்பட போகுது. அதாவது ஒரு தேவாலயம் ஒரு கோயிலாவோ ஒரு மசூதியாவோ அல்லது வேறு எந்த மதத்தை தழுவின செயற்பாடுகளையும் அங்க இடம்பெறதுக்கு இந்த புதிய சட்டங்கள் அனுமதி வழங்காது. தற்போது யூகேல இருக்கிற நிறைய சர்ச்சஸ் F1 யூஸ் கிளாஸுக்கு கீழே வாரதில்லை. இதனால அங்க சில மாற்றங்களை செய்யறதுக்கு பிளானிங் பெர்மிஷன்ஸ் இவ்வளவு நாளா தேவைப்பட்டதில்லை. ஆனா அந்த புதிய சட்டங்கள் கொண்டு வரப்பட்ட தேவாலயங்கள்ல கிறிஸ்தவ மதம் சார்ந்த வழிபாடுகளோ செயற்பாடுகளோ மட்டும்தான் இடம்பெற முடியும். இதை பற்றி சியா யூசப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நீங்க எந்த மதத்தை சேர்ந்தவராகவும் இருக்கலாம், ஆனா இந்த யூகேல கிறிஸ்தவ மதத்தின் பாரம்பரியம் மிகவும் முக்கியமானது. அதுல மாற்றம் செய்து நாங்க வேற வழிபாட்டு ஸ்தலங்களை கொண்டு வரதால இந்த யூகே ஒரு பொருளாதார மையமா மட்டும்தான் இருக்குமே தவிர அது இந்த பாரம்பரியங்கள் அழிஞ்சு அதை ஒரு நாடு என்ற ஒரு தன்மையை இழந்துரும் என்று சொல்றார். அது மட்டும் இல்லாம இந்த தேவாலயங்களுக்கு அண்மித்த குடியிருப்புகள்ல இருக்கிற மக்கள் தங்களுக்கு இப்படி சர்ச்சஸ் மசூதிகளா மாற்றப்படுறது கவலைக்குரிய விஷயமா இருக்குன்னு நிறைய இமெயில்ஸும் தங்களுக்கு வாரதா சொல்லியிருக்கிறார். இந்த நியூஸோட சேர்த்து சில புள்ளி விவரங்களையும் வெளியிடுறாங்க. அது என்னத்தை காட்டுதுன்னு சொன்னா, 2021 18 இருந்து 24 வயசுக்கு உட்பட்டவங்க வெறும் 16% ஆட்கள் தான் தாங்க சமய நம்பிக்கை உள்ளவர்கள் என்று சொல்லி இருக்கிறாங்க. இதை நீங்க 2025ஆம் ஆண்டு பாத்தீங்கன்னா அதே 18 இருந்து 24 வயசுக்குள்ள இருக்கிறவங்கல 45% ஆட்கள் தங்களுக்கு மதம் சார்ந்த நம்பிக்கை இருக்குன்றத சொல்லி இருக்கிறாங்க. இதே மாதிரி 25 இருந்து 49 வயதுக்கு உட்பட்ட ஆட்கள்லையும் இந்த வீதாசாரம் 21% இருந்து 33% அதிகரிச்சிருக்கு. அதை விட மாதத்துல ஒரு தடவை என்றாலும் தேவாலயத்துக்கு போற ஆட்கள் எண்ணிக்கை 2018 இருந்து 2024க்குள்ள 56% அதிகரிச்சிருக்கு. சியா யூசப் இளைஞர்கள், குறிப்பா அதுலயும் ஆண்கள், தங்களோட கலாச்சாரம் இல்லாட்டி வாழ்க்கையின் அர்த்தம் என்னன்றதை புரிஞ்சு கொள்றதுல நிறையவே பிரச்சனைகள் இருக்கு. அதுக்கு மதம் சார்ந்த நம்பிக்கை ஒரு நல்ல ஒரு தீர்வா இருக்குது என்றதையும் சொல்லியிருக்கிறார். என்னதான் இந்த சட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட இருந்தாலும் யூகே சென்சஸ் வேற விதமான புள்ளி விவரங்களை எங்களுக்கு காட்டுது. இங்கிலாந்துலையும் வேல்ஸ்லையும் வாழ்ற மொத்த கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை பாதிக்கும் கீழே குறைஞ்சிருக்கிறதா இந்த புள்ளி விவரங்கள் சொல்லுது. அதாவது மொத்த சனத்தொகையின் 50%க்கும் குறைவா கிறிஸ்தவர்கள் இப்ப இருக்கிறாங்க என்றதை இந்த புள்ளி விவரம் சொல்லுது. முஸ்லிம் மக்கள் எண்ணிக்கை 3.9 மில்லியன் இருக்கு. அது 44% அதிகரிச்சிருக்கு. இந்து மதத்தை சேர்ந்தாக்கள் எண்ணிக்கையும் 22% அதிகரிச்சு மொத்தம் 1 மில்லியனா உயர்ந்திருக்குது. இந்த மாற்றங்களும் யூகே சமய சமூக அமைப்புல மிகப்பெரிய பாதிப்புகளை காட்டுது. இதை விட இந்த சியா யூசப் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யூகேல அரசியல்வாதிகள் தங்களுடைய பங்களிப்பை சரியா செய்தா மக்கள் தங்களோட பாரம்பரியத்தையும் மதத்தையும் மீண்டும் பெருமையாக உணர்வார்கள் என்று சொல்லியிருக்கிறார். இதில் நாங்கள் கருத்துல கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயம், யூகே தனிநபர் மதம் சார்ந்த சுதந்திரத்துக்கு முன்னுரிமை வழங்குற ஒரு நாடு. ஆக இந்த புள்ளி விவரங்களின்படி கிறிஸ்தவ மதம் இல்லாத பிற மதங்களை தழுவுற மக்கள் எண்ணிக்கை இந்த யூகேல அதிகரித்து கொண்டே போகுது. ஆகவே பிற மதங்களை தழுவுற மக்களுக்கும் தங்களோட சமய நடவடிக்கைகளை செய்யவோ வழிபாடுகளை பின்பற்றவோ ஒரு இடம் தேவைப்படுது. இது ஒரு சாதாரண சட்டமா இருக்குமா, இல்லாட்டி யூகேன்ற மதமத்தின் கலாச்சார அம்சங்களை மாற்றக்கூடிய ஒரு பெரிய முடிவா இருக்குமா? இந்த சட்டங்களை கொண்டு வரத்துக்கு பரிந்துரை செய்யப்பட்டிருக்கு. எப்ப இந்த சட்டங்கள் அமுலுக்கு வரும்ன்றதை நாங்கள் பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த செய்தியை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த முடிவுகள் சரியானதா இருக்குமா இல்லையா? உங்களோட கருத்துக்களை நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. யூகேல நடக்கிற முக்கியமான செய்திகளை தெரிஞ்சு கொள்றதுக்கு கணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. எந்த ஒரு நியூஸையும் மிஸ் பண்ணாம பாருங்க. வணக்கம்.